ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் முதல் விஷயமே பார்த்துட்டா, ட்ரம்ப் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரே நேரத்தில் 20 பிணை கைதிகளை காசாலேருந்து வெளியிட்டாங்கன்னா நான் வாக்கு கொடுக்குறேன், அடுத்த நொடியே போர் நின்றுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. யார் அந்த 20 பிணை கைதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் இப்போது உயிரோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. முதல்ல பிடிச்சிட்டு வரும்போது அக்டோபர் 7 251 பேரை பிடிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இறந்தவங்க இருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முதல் கட்ட போர் நிறுத்தம், ரெண்டாவது கட்ட போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டாங்க எல்லாத்தையுமே. அதில் இறந்தவங்க உயிரோடு இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு போனதெல்லாம் போக இப்போ இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 41 பேரும் என்னமோ தான் இருந்துட்டு இருக்காங்க. அதனால அதில் இருக்கக்கூடிய 20 பேர் உயிரோடு இருக்காங்களாமா. அந்த 20 பேர்த்தையும் ஒரே நேரத்தில் விட்டால் போர் நிற்கும், அதுக்கு நான் உறுதி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க. இது இன்னைக்கு சர்வதேச ரீதியாக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 251 பிணை கைதிகளை வாங்குறேன்னு சொல்லிட்டு தான் 60,000 பொதுமக்களை காசால அழிச்சிருக்காங்க. அதை பற்றி எதுவும் பேசாமல் இப்போ அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனையோ பேர் இறந்துட்டு இருக்காங்க. சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, வீடெல்லாம் அழிஞ்சிருச்சு. இதை பற்றி எதுவுமே பேசாமல் வெறும் அந்த 20 பிணை கைதியை மட்டும் பற்றி கேட்டிருக்காங்களே. நெத்தனியாகு அதுக்கெல்லாம் தயாரா? 20 பிணை கைதிகளை வெளியிட்டாலும் சரி, நெத்தனியாகு போரை நிறுத்துறதுக்கு தயார் இல்லைன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்களே சொல்கிறாங்க. ஏன்னா நெத்தனியாக தொடர்ச்சியாக பேட்டிகள்லாம் கொடுக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பிணை கைதிகளை வெளியிட்டணும், எந்த நிபந்தனையும் போடக்கூடாது, அதே நேரத்தில் சரணடையிறதுக்கும் தயாராக இருக்கணும். நாங்கள் தான் இனிமேல் என்ன பண்ண போகிறோம், காசாவை ரூல் பண்ண போகிறோம், இஸ்ரேலோட சேர்த்த போகிறோம், நிரந்தர போர் நிறுத்தம் அப்படிங்கிறது உங்களையே என்ன பண்ணும், அழிச்சதுக்கு பிறகு தான் நடக்கும்னு சொல்லிட்டு தான் ஒரு பக்கம் நெத்தனியா சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ட்ரம்ப் மட்டும் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அது 20 பேர்த்த விட்டால் நான் பொறுப்புன்னு இருக்காரு. முதல்ல இப்படி சொல்கிறதே தப்பு. ரெண்டு பக்கம் சண்டை போயிட்டு இருக்குது. அவங்க எவ்வளவோ பிரச்சனைகளை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சர்வதேச நாடுகளே உணர்ந்து பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு கொடுக்கறதுக்கு முன் வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு பக்கம் மட்டும் தவறு இருக்கிற மாதிரி ட்ரம்ப்புடைய அறிக்கை இருந்திருக்குதுங்கிறனால இன்னைக்கு அது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. எப்படி இருந்தாலும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காசாவில் இருக்கக்கூடியவங்க சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்க. விடுங்க, அதுக்கப்புறம் போரை நிறுத்துறோன்னு சொன்னால் இவங்களெல்லாம் நம்ப முடியாது. இந்த யூதர்களை பற்றியும் இந்த நெத்தனியாகுவை பற்றியும் இந்த போரில் நம்ம எத்தனையோ பார்த்தாச்சு. அதனால ஒரு ஒப்பந்தம் போகாமல் நிறுத்தத்துக்கு வர முடியாது. இது எந்த ஒரு பலனையும் இப்போது கொடுக்காதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பென்குரின், இஸ்ரேலுடைய முக்கியமான ஒரு மினிஸ்டர். அந்த மினிஸ்டருடைய பிடியில் தான் நெத்தனியாகவே இருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய 2 மினிஸ்டர், ஒன்று ஸ்மோட்ரிட்ஜ், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த பென்குரின். இந்த 2 பேரும் தான் பார்த்தீங்கன்னா நெத்தனியாவை வழிகெடுக்கிறதுன்னு சொல்லலாம். அவரே ஏற்கனவே வழிகட்டவர் தான். இதில் இருந்து பார்த்தா இன்னும் அதில் பார்க்கும்போது இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தேவைக்காக இன்னும் போர் நடக்கணும், ஈரான் மேலே தாக்கணும், சிரியாவை பிடிக்கணும்னு சொல்லிட்டு மாற்றி ஐடியா கொடுக்குறதே இவர் தான். அதுலேயும் இந்த பென்குரின் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு தடவையாவது வெஸ்ட் பேங்க்கில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்ஸாவுக்கு ஒரு கூட்டத்தவே கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன பண்ணிடுறது, ஏதாவது மத வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் தான் இந்த இடத்த பிடிக்க போகிறோம், ஒட்டுமொத்தமாக நாங்கள் இணைக்க போகிறோம், இஸ்ரேலுக்கு சொந்தம் தான் இது, யூதர்களுக்கு சொந்தம் தான் இந்த ஒரு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இந்த பென்குரின் தான் பார்த்தா சர்ச்சைக்குரிய வார்த்தைகளையாக பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி பார்க்கும்போது அவர்களை கொள்றதுக்காக ஒரு குரூப் வந்திருக்காங்க. அவங்க காசாவுடைய போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிம்பத் உளவு பிரிவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்கள கைது பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. உண்மையாலுமே இவங்க கைது பண்ணாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அரசு நாடகமாக கூட அது இருக்கலாம். ஏன்னா மக்கள்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக கூட இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, பென்குரினை கொள்ள வந்தாங்க, நாங்கள் கடைசி நேரத்தில் பிடிச்சிட்டோம், அவங்க கையில் பார்த்தா ஆயுதம்லாம் இருந்துச்சு, அவங்க ஸ்கெட்ச் போட்டதே பென்குரினுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே பென்குரின் என்ன பண்ணியிருக்காரு, ஊடகத்துக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் இது ஒன்றும் முதல் தடவை 2வது தடவை கிடையாது, இந்த போர் ஆரம்பிச்சது இது 5வது தடவை, 5 தடவையுமே எங்களுடைய உளவுத்துறை தான் எங்களை காப்பாற்றிருக்குது. நான் எங்களுடைய உளவுத்துறைக்கு என்ன பண்ணுறேன், ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். நான் இந்த இஸ்ரேலுக்காக அயலாது உழைக்கிறேன், அது அங்கே காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, இன்னைக்கு பேசி வச்சிருக்காரு. இந்த இடத்துல ஒரு சந்தேகம் என்னென்னா, தொடர்ச்சியாக நம்ம போர் ஆரம்பிச்சது பார்க்குறோம், பெருசாக எந்த ஒரு தலைவர்களையோ இல்லை பார்த்தா மினிஸ்டர்களையோ குறி வச்சு அவர்களை அசாசினேட் பண்ணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு காசாலேருந்து போராளிகள் செயல்பட்ட மாதிரி தெரியல. இதுதான் பார்க்கும்போது நாம்ளே கேள்விப்படுறது முதல் தடவையாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏமன் இந்த 2 நாளில் 4 தாக்குதல் பண்ணிட்டாங்க. எப்படி 4 தாக்குதல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கிளஸ்டர் பாம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளஸ்டர்னால் நம்ம ஏற்கனவே சொன்னோம், அது கொத்து குண்டு விழுந்தால் அது என்ன ஆயிரும், 10 100 பிரிய ஆரம்பிச்சிடும்.
பிரிஞ்சு எங்கெங்கெல்லாம் விழுகுதோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், மறுபடியும் வெடிக்க ஆரம்பிச்சிடும். பொதுவாக ஒரு தாக்குதல் பண்ணால் ஒரு இடத்துல சேதம் கொடுக்கறதுக்கு பதிலாக இது பிரிஞ்சு தாக்குதல் நடத்துறதுனால பல இடத்துல சேதம் கொடுக்கும். இதை வந்து பார்த்தா முறியடிக்கக்கூடிய வான் தடுப்பு சாதனங்கள் இஸ்ரேல்கிட்டே இல்லை. இன்னும் அப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கவே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. கிளஸ்டர் பாம்ஸை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அடுத்து இரண்டாவது பாலஸ்டீன் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலுடைய விமான நிலையத்து மேலே வந்து நேற்று வந்து ஏவி இருந்தாங்க. அதுவும் பென்குரின் விமான நிலையம் தான். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக முடங்கி இருந்துச்சு நேற்று புதன்கிழமை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக ட்ரோன் அனுப்பியிருந்தாங்க. எங்கன்னா இஸ்ரேலுடைய இராணுவ தளத்துக்கே வந்து ட்ரோன்களை அனுப்பியிருந்தாங்க. அங்கேயும் வந்து பெரும் சேதம் ஏற்பட்டுருந்துச்சு. நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் தாக்கியிருந்தாங்க. ஒரு கப்பல் இல்லை, 2 கப்பலை தாக்கியிருந்தாங்க. ஒரு சரக்கு கப்பலும் இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஏற்றிட்டு வந்த கப்பலையும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. மொத்தமாக இந்த 2 நாளில் 4 பெரிய தாக்குதலை பண்ணியிருக்காங்க. அதாவது பதிலடி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அடுத்தடுத்து வந்து தாக்குதலை வந்து ஏமன் தரப்புலேருந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால இப்போ இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பெரும் பரபரப்பாக இருக்குது. எந்த நொடி வேணால் என்ன பண்ணலாம், இஸ்ரேல் மேலே இன்னும் ஒரு பெரும் தாக்குதல் நடத்துறதுக்கு ஏமனுக்கு வந்து ஐடியா இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, பங்கர்லாம் ரொம்ப அலாட்டாக வச்சுட்டு இருக்காங்க. நேற்று மட்டும் 20 லட்சம் பேர் என்ன பண்ணியிருக்காங்க, பங்கருக்குள்ளே தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. 20 லட்சம் பேர்னா யோசிச்சுக்கோங்க, 2 மில்லியன் பீப்புள் வந்து பங்கருக்குள்ளே போயிருக்காங்கன்னா இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை அலர்ட்டில் இருந்துகிட்ருக்காங்க. ஏமனுடைய தாக்குதலுக்கு அஞ்சு இப்போ இஸ்ரேல் வந்து நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல், அதாவது வந்து அபு உபைதா அவர்கள் வந்து இறந்துட்டாங்களா இல்லையான்னு வந்து பேச்சு இருந்துச்சு. நம்ம அதை பற்றி சொன்னோம். இறந்த மாதிரி தான் வந்து செய்திகள்லாம் இருந்துகிட்ருக்கு. எந்த இடத்துலையுமே உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான சமிக்கைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இப்போ என்ன ஒரு தகவல் வந்திருக்குன்னா, பொதுவாக வந்து அபு உபைதா அப்படிங்கிறது வந்து ஒரு நபருடைய தனிப்பட்ட பெயர் கிடையாது, அந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து இப்போது வெளியாயிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இறந்த ஒரு பேர் வேற ஏதாவது இருக்கலாம். அந்த பதவியில் யார் வந்து பார்த்தா ஊடகவியலாளர்களாக அங்கே வராங்களோ, அதாவது அந்த இராணுவம் சம்பந்தமான ஊடக விஷயத்தை வெளியே கொடுக்குறக்கு வராங்களோ, அவங்க அந்த பதவியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அபு உபைதா தான். அதாவது அவங்க அக்பராக இருக்கலாம், இல்லை வந்து முகமதா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த பதவியில் அவங்க அந்த காலத்தில் இருக்கிற வரையும் அவங்களுடைய பேர் அபு உபைதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருந்திருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு சிலரையும் வந்து பார்த்தீங்கன்னா அபு உபைதான்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு. அப்போ பெயர் ஒன்றான்னு கேட்டால் பெயர் ஒன்று கிடையாது, எல்லாருக்குமே தனித்தனி பெயர் இருந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துக்கு வரும்போது, அந்த ஒரு பொசிஷனுக்கு வரும்போது மட்டுமே அந்த பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் இறந்து போனவர் வந்து அபு உபைதான்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து அவருடைய பெயர் அப்படிங்கிறது கூட எப்படி முகத்தை காட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் வந்து அவங்கள சேஃப்டியாக வச்சுருந்தாங்களோ, அந்த மாதிரி அவங்களுடைய பெயரையும் வந்து வெளியிடாமல் வேற ஒரு பெயர் மாற்றி தான் அபு உபைதான்னு சொல்லிட்டு கூப்பிடப்பட்டிருக்கலாம். அதனால் இனிமேல் யாராவது அந்த இடத்துக்கு வந்தாலும் அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறனால வேற ஒருத்தர் வந்தாலும் அவரையும் வந்து அபு உபைதான்னு கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதெல்லாம் இப்போ வந்த முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.